ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. டேட் பார்த்தீங்கன்னா 25/4/2025 கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4. இப்போ என்ன டேட்டுன்னு பார்த்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைமு. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இணைய தேதி, அதாவது 25/4/2025. லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/5/2025. கிட்டத்தட்ட 1 மந்த் இருக்குது. நீங்கள் 1 மந்தில் இன்னிலேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷனில் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 3 டேஸ் கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/5/2025லேருந்து 31/5/2025 ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து உங்களுடைய கரெக்ஷன் வந்து நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். அடுத்து டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். எப்போ எக்ஸாம் டேட்டுன்னு கொடுத்துட்டாங்க. 12/7/2025. நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 25/4/2025. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 12/7/2025. அப்போ கிட்டத்தட்ட 77 நாட்கள் இருக்குது. நீங்கள் தாராளமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிறவங்க இன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 77 நாள் இருக்குது, நீங்கள் படிக்கலாம். ஈஸியாக உங்களுக்கான ஒரு போஸ்ட், அதாவது ஒரு வேக்கன்சி உங்களுக்கு, ஓகேங்களா, இருக்கிற போஸ்டிங்கில் ஒரு வேக்கன்சி உங்களுக்கு, ஒரு போஸ்ட்டு போல தான் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு என்ன பல போஸ்ட் தேவையா? ஒரே போஸ்ட்டு தான். நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் இன்னிலேருந்து, ஓகேங்களா. அடுத்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. டீட்டெயிலாக இருக்குது. மொத்தம் 84 பக்கத்தோடு கொடுத்துருக்காங்க. 84 பக்கத்தில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எந்தெந்த கேட்டகரி, அதாவது என்னென்ன கம்யூனிட்டியில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது, மேல் எத்தனை இருக்குது, ஃபீமேல் எத்தனை இருக்குது, எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா, மொத்த வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, 3935 வேக்கன்சி, ஓகேங்களா. கிட்டத்தட்ட 4000. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் இப்போதைக்கு இவ்வளோ சொல்லியிருக்காங்க. இன்னும் 6 மந்தில் எக்ஸாம் டேட் வர வரைக்கும், இல்லை 6 மந்த் இல்லை சாரி, இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 77 நாள் இருக்குல்ல, இந்த 74க்குள்ளார எப்போ வேணாலும் இந்த டோட்டல் வந்து சேஞ்ச் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பத்திரிகை செய்தியாக வந்திருக்கு. இது 3935 தான். இது கூட 100, 200, 1000 சேர்க்கலாம். இன்னும் இருந்ததுன்னா, வேக்கன்சி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் இந்த 77 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு அறிவிப்பாங்க. நீங்கள் தாராளமாக படிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம 4000 போஸ்டிங்னே நீங்கள் எடுத்துக்கிட்டு படிங்க. அதில் ஒரு போஸ்ட் உங்களுக்குன்னு படிங்க, ஓகேங்களா. எத்தனையோ பேர் எழுதுவாங்க, ஆனால் எத்தனையோ பேர் இத்தனை பேர் எழுதுகிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. எத்தனை பேர் படிப்பாங்கன்னு தெரியாது. நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கான போஸ்ட்டு ஒன்று, அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. இப்போலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் தி போஸ்ட்டு கோடு, நேம் ஆஃப் தி சர்வீஸ் ஆர்கனைசேஷன், நம்பர் ஆஃப் வேக்கன்சி, லெவல் ஆஃப் பே. அடுத்து நேம் ஆஃப் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விஏஓ போஸ்ட்டு எத்தனை வேக்கன்சி, 215 வேக்கன்சி. ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 1621 வேக்கன்சி. அப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிலே டைப்பிஸ்ட்லாம் வேறு கேட்டிருக்காங்க. நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் வழி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தா, தமிழ் வழியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, தமிழ் மீடியம் படிச்சிருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்து எந்தெந்த மொத்தம் இதில் பாருங்கள் 25 போஸ்ட் இருக்குது. 25 போஸ்ட்டில் நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு இந்தந்த குவாலிஃபிகேஷன், இந்த வயசு இருக்கணும். அடுத்தது நீங்கள் தமிழ் வழியில் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அதுவும் கேட்டிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதில் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்களோ நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக 84 பக்கம் இருக்குது. ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இந்த 25 எக்ஸாமில் உங்களால் எந்தெந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா. இதில் 84 பக்கமும் நான் இதில் கொடுக்கல. அதில் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷனில் டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க. நான் இதில் தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க. என்றைக்கு எக்ஸாம் டேட்டு, எவ்வளோ போஸ்ட்டு, அது மாதிரி எக்ஸாம் எப்படி கேட்பாங்க, என்னென்ன சப்ஜெக்ட் கேட்பாங்க, அது மட்டும் தான் நான் இதில் சொல்கிறதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3935 போஸ்டிங். அடுத்தது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது தேர்வு முறை பாடத்திட்டம் இது, ஓகேங்களா. இதில் என்னென்ன பாருங்கள், பார்ட்டு, சப்ஜெக்ட்டு, ஸ்டாண்டர்டு, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு, மேக்ஸிமம் மார்க்கு, டூரேஷன், மினிமம் குவாலிஃபைங் மார்க் ஃபார் செலெக்ஷனுக்கு எவ்வளோ மினிமம் மார்க்கு அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து டைப்பு, மெத்தடு. இதில் பார்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பி, சின்னு 3ஆக பிரிச்சுருக்காங்க. பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட்னால் தமிழ் சப்ஜெக்ட் தான், தமிழ் எலிஜிபிலிட்டி. அடுத்து பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது சயின்ஸு, சோஷியலு, ஜிகே, ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே அதில் வந்துடும்.
பார்ட் சி பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி. அடுத்த ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான், அதாவது 10th வரைக்கும் தான். 10th ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. எல்லா புக்கும் படிங்க. தமிழ், நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் படிங்க. இங்கிலீஷ் மீடியம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் எல்லாமே படித்தாகும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்ட் ஏ தமிழில் 100 கொஷின், பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஷின், பார்ட் சி மேக்ஸ் அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி வந்து 25 கொஷின். அதுக்கு மார்க் பாருங்கள், தமிழ் 100 கொஷினுக்கு 150 மார்க்கு. பார்ட் பி பார்ட் சி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துருக்காங்க. பார்ட் பி வந்து 75 ஜென்ரல் ஸ்டடீஸு, பார்ட் சி வந்து மேக்ஸ் அதாவது மேக்ஸ் கொஷின் 25, ரெண்டுத்தையும் சேர்த்துனா 100, 75 25 சேர்த்துனா 100, அப்போ 100 கொஷினுக்கு 150 மார்க்கு. இப்போ மொத்த டோட்டல் மார்க் வந்து 300 மார்க்கு. நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா 200 கொஷின். டூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ், அதாவது 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். மினிமம் எவ்வளோ குவாலிஃபை பண்ணால் நீங்கள் 90 மார்க் எடுத்தாலே பாஸு. அவங்களுக்கு எத்தனை வேக்கன்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கிறாங்க, வீட்டில் இருந்து அவங்களுடைய தன்னம்பிக்கையை கொண்டு கூட படிக்கிறாங்க. இல்லைல்ல குரூப் ஸ்டடி கூட பண்ணுறாங்க. குரூப் ஸ்டடி பண்ணால் இன்னும் நல்லது, ஓகேங்களா? 2 பேர் சேர்ந்து ஒன்றா படிச்சிங்கன்னா நீங்கள் படித்தது அவங்களுக்கு சொல்லலாம், அவங்க படித்தது நீங்கள் சொல்லலாம். அது மாதிரியும் படித்து 90 மார்க் எடுக்கிறது பெருசு இல்லை, எல்லாருமே எடுப்பாங்க 90 மார்க்கு. நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு, அதாவது 300க்கு 250 மார்க் மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக இன்னிலேருந்து படிக்க ஆரம்பித்தா தான் நீங்கள் அந்த மார்க் எடுக்க முடியும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4000 போஸ்டிங், ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கன்ஃபார்ம், ஓகேங்களா? இன்னிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. 77 நாள் இருக்குது. டைப் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின். மெத்தட் வந்து OMR பேஸ்டு தான், ஓகேங்களா? அப்ஜெக்டிவ் டைப் கொஷினா 4 ஆன்சர் இருக்கும், ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி. மெத்தடு வந்து OMR, அதாவது கொஷின் பேப்பர் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க, OMR கொடுத்துருவாங்க. OMRல ABCDன்னு 4 ரவுண்டு இருக்கும். கொஷின் டைப்லேயும் கொஷினுக்கு ஆன்சர் வந்து 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? 4 ஆப்ஷனில் எது உங்களுக்கு சரின்னு படுதோ அந்த ஆன்சர் ஏவா பியா சியா டியா ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணணும், ஒன்று தான் வந்து ஷேர் பண்ணணும். அது உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க, ஓகேங்களா? அதுதான் இது. மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் பாருங்கள், தெளிவாக இருக்குது. ஃபுல்லாக படிங்க. எந்த எக்ஸாம் மொத்தம் 25 எக்ஸாம் இருக்குது. எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் எந்தெந்த எக்ஸாமுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போது நீங்கள் 25 போஸ்ட் இருக்குது, 25 போஸ்ட் இருக்குது, நேம் ஆஃப் தி போஸ்ட் இருக்கு இல்லையா? மொத்தம் 25 இருக்குது. அதில் ஒரு 5 கூட நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் 8th படிச்சிருந்தாலும் 10th படிச்சிருந்தாலும் சரி, டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஜி யூஜி இல்லாமல் பிஜி டிப்ளமோ இது மாதிரி படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கான எந்த போஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அந்த இது டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அந்த நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை போஸ்ட் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எதுலையாவது நீங்கள் செலக்ட் ஆகலாம், ஓகேங்களா? நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.